சார் நம்ம இன்னைக்கு ஒரு ஜெனரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் இயர் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேல கேட்கப்பட்டு இருந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பத்தி தான் பார்க்க போறோம். எஸ். In the revolt of 1859, in which of the farmers of Bengal refused to produce indigo, it is known as ஓகேங்களா? சோ அதாவது இந்த புரட்சிக்கு பேர் என்ன அப்படிங்கிறது கேக்குறாங்க. சோ இண்டிகோ அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நேச்சுரல் டை ப்ளூ கலர் ஓகேங்களா? சோ அப்ப பிரிட்டன் வந்த காலகட்டங்கள்ல அவங்களுக்கு நேச்சுரல் டை இண்டிகோ தேவைப்பட்டதுனால நம்மளுடைய இந்தியனுடைய விவசாயிகள் கிட்ட இது திணிக்கப்பட்டது. சரியா? அதை எதிர்த்து போராடின ஒரு இடம் தான் எங்க அப்படின்னா பெங்கால்ல ஒரு இடத்துல போராடி இருக்கிறாங்க. இதை எதிர்த்து. சரியா? சோ அதுதான் நமக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீல் தர்பன் ஒரு புக் சொல்லுவாங்க. தி இண்டிகோ ரிவோல்ட் அப்படி எழுதினது ஒரு புக். சரிங்களா? அவர் யாருன்னா தேசபந்து அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. அந்த புக்ல இது சம்பந்தமா நிறைய குறிப்பிட்டிருப்பாங்க. நான் அதே உங்களுக்கு ஆன்சர் சொல்லிட்டேன். என்ன புக்பா சொன்னேன்? நீல் தர்பன் சொன்னேனா? அப்ப இந்த ரிவால்ட்டுக்கு நேம் என்னப்பா? நீல் ரிபெலியன். ஓகேங்களா? சோ ரெட் ரிவால்ட், கிரீன், yellow அப்ரைசிங் இது எல்லாமே ஆப்ஷன்ஸ்க்காக கொடுத்திருக்குது. நம்ம கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஏ நீல் தர்பன். சரியா? இது அடுத்தடுத்து நம்ம எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். தேங்க் யூ.